Hello guys, welcome back to the new episode of Rajasthan Royals. Sriram, your initial thoughts on the squad and the auction. ஆக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ரிட்டென்ஷன்லயே வந்து எனக்கு அவங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. அவங்க வந்து Yeah, yeah. அட்லீஸ்ட் இதர் ஹிட்மேருக்கு பதிலா இதர் சஹல் ஆர் ஜாஸ் பட்லர் இது பண்ணிருக்கலாம். ஈவன் ஜாஸ் பட்லரோட நான் வந்து சஹல் இல்ல அஸ்வின் யாராவது ரிட்டைன் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். அது ஆப்வியஸா இப்போ அவங்களோட டீம் காம்பினேஷன் அடி வாங்குது. ஏன்னா அவங்க வந்து ஸ்பின்னுக்கு வந்து இந்தியன் ஒரு ரெப்யூட்டடான ஸ்பின்னர் யாருமே இல்லை. லாஸ்ட் 3 இயர்ஸ் அவங்களோட பெரிய சக்சஸே அவங்களோட பவுலிங் தான். Pin da, அஸ்வின் main pin. சாஹல் காம்போ, ட்ரெண்ட் போல்ட்னு ஒரு நல்ல காம்பினேஷன் வச்சிருந்தாங்க. இவங்க இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ஸ்மேன் எடுத்துட்டாங்க. எனக்கு ஒரே ஒண்ணு புரியல, ஹிட்மயர் எங்க 11 crores இதுவா இருந்தாருன்னு தெரியல. அவர் Chance இல்ல. மெயின் ஆக்ஷன் போயிருந்தாருன்னா அவ்வளவு எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம இப்பவே பாக்குறோம். இப்போ மெயின் ஆக்ஷன்ல நான் முன்னாடியே சொல்ற மாதிரிதான், ஃபாரின் பிளேயர்ஸ் கண்டிப்பா ஹை பிரைஸுக்கு போக மாட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த மெகா ஆக்ஷன்ல அதிக பிரைஸ் போனது பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் 15 crores தான். இந்தியன் பிளேயர்ஸ் தான் 20+ வந்து நிறைய பேர் போனாங்க. வெறும் Josh 15 Butler, crores தான் போனாங்க. அதுதான் அதனாலதான் சொல்ல வரேன். ஹிட்மேர்லாம் போனா ஈஸியா 7-8 crores வாங்கிருக்கலாம். இல்லைன்னா அவருக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இந்தியனே கிடைச்சிருப்பாங்க. எதுக்கு? ஆனா சஹல் மாதிரி ஒரு பிளேயர் வந்து கிடைப்பாங்களான்னா கண்டிப்பா கிடைக்க மாட்டாங்க. அது மாதிரி லாஸ்ட் 3 சீசனா வருது டாப் 3 கண்டெண்டர் விக்கெட் டேக்கர்ஸ்ல பர்பிள் கேப்க்கு. சோ அது மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. நானா இருந்தா only 4 retention பண்ணிருப்பேன். சாம்சன், ஜெய்ஸ்வால், இல்ல, பட்லர் கூட நான் நான் 5 பண்ணிருப்பேன். நான் சஹல் பண்ணிருப்பேன். நானு இந்தியன் chance ரிட்டன்ஷனை இல்ல பொறுத்த வரைக்கும் இந்தியன் கோர் வேணும். இல்ல ஹெட்மேன் இப்ப உங்களுக்கு ஃபாரின் பேட்டர் தான் வேணா பட்லர் ரிட்டைன் பண்ணுங்க. இதுக்கு பட்லர் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். பட்லர் இருந்தா இன்ஃபேக்ட் கமாடிட்டி அதிகமா பட்லர் இருக்கும் பட்லர் ஆப்ஷன்ல. நான் பட்லர் கூட வேணாம்னு சொல்லு. ஏன்னா ஆல்ரெடி ஃபுல்லா பேட்ஸ்மேன். ஜெய்ஸ்வால், சாம்சன், ஜுரேல், பராக் எல்லாம் பேட்ஸ்மேன்னா பவுலிங்க்கு யாரு வேணும்? வெறும் சந்தீப் அட்லீஸ்ட் சர்மா போல்ட் மட்டும் தான் ரிட்டைன் வச்சிருக்காங்க. போல்ட் எல்லா மேட்சும் போல்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்துருவாரு. அதோட பெஸ்டான ஆப்ஷன் வந்து சஹல். சஹல் பாருங்க, தான். 18 கோடி போயிருக்காரு. சஹல் வந்து இந்தியன் எல்லா மேட்சும் விளையாட வைக்கலாம். ஃபாரின் காம்பினேஷன் பிரச்சனையே கிடையாது. சஹல் வந்து அதுவும் இல்லாம உங்களுக்கு லாஸ்ட் 3 சீசன் 20+ விக்கெட் எல்லா சீசனும் எடுத்திருக்காரு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அது மிஸ் பண்ணிட்டாங்க. அதுலயே அவங்களோட பர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா மிக்சர் தான் சாப்பிட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியல அவங்களால. 7-8 கோடிக்கு மேல போக முடியல 40 அவங்களால. crores என்ன பண்ண முடியும்? செகண்ட் டேல தான் அவங்களால பவுலர்ஸ் மட்டும் எடுக்க முடிஞ்சது. ஆர்ச்சர் எடுத்தாங்க. நான் வந்து ஆர்ச்சருக்கு பதிலா போல்ட் எடுத்திருந்திருக்கலாம்னு சொல்லுவேன். சேம் பிரைஸுக்கு போனாரு. பட் ஆனா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் முன்னாடியே வந்ததுனால அவங்க ஆர்ச்சருக்கு போயிட்டாங்க. அது மும்பைக்கு ரொம்ப இதுவா போச்சு. மும்பைக்கு அவங்க போல்ட் போல்ட் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்க. சந்தீப் சர்மா ஓகே. துஷார் தேஷ்பாண்டே நல்ல பிக்கு தான். 6 குட் crore குட் சம்திங் பிக். எடுத்திருக்காங்க. பட் ஆனா அவங்க மெயினா அடி வாங்கினது ஆப்வியஸா ஸ்பின் காம்பினேஷன். தீக்ஷனா, ஹசரங்கான்னு ஃபாரினர்ஸ் டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. வேற ஸ்பின்னருக்கே கிடையாது. குமார் கார்த்திகேயா மட்டும்தான் இருக்காரு. குமார் கார்த்திகேயா வந்து மும்பைக்குலாம் பெரிய இம்பாக்ட் கொடுக்கவே இல்லை. ஒரு ஜஸ்ட் பார்ட் டைம் போலர். ஸோ அவங்க வந்து காம்பினேஷன் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. ஸோ ஆக்ஷனுக்கு அவங்களோட இது வந்து பாத்தீங்கன்னா 7/10. டீம் நியூஸ் ஒன்றும் இல்லை. அப்வியஸா சேம் சாம்சங் தான் லீட் பண்ண போறாரு. ஸோ ஓகே, ஓகேவான ஸ்குவாட் தான். ஓகேவான ஸ்கோர் தான் நினைக்கிறேன். நான் ஆர்ச்சர் நான் பிரஸ் பண்ணி போல்ட் கூட இன்னொரு 3 crores அதிகமாவே எடுத்திருப்பேன்னா. போல்ட் வந்து பவர் பிளேயர் இப்படியாச்சும் 1 விக்கெட் எல்லா மேட்சும் எடுத்துருவாரு. இப்ப ஆர்ச்சர் இருக்கிற ரீசெண்ட் ஃபார்ம்ல எனக்கு தோணல. ஏன்னா ஆர்ச்சர் வந்து எல்லா ஃபேஸ்லயும் அடி வாங்குறாரு. T20 சீரீஸ், சாம்பியன்ஸ் டிராஃபில கூட பார்த்தோம். அப்புறம் ஹெல்ப்ஃபுல் விக்கெட்ஸ்ல கூட அவரால் இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. சோ ஸ்ரீராம் மும்பைல your அடி thoughts விழுந்துச்சா? on- ஓ, ம். ரீசன் Your- நடந்த மும்பையிலே அடி விழுந்துச்சேன்னு அவங்களுக்கு ஆர்ச்சருக்கு. so your thoughts on the playing 11? சாரி, என்னோட பிளேயிங் லெவன் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னோட பிளேயிங் லெவன் வந்து சாம்சன், அப்புறம் ஜெய்ஸ்வால், 1 down வந்து பராக், 2 down வந்து ராணா, ஜுரேல் 5, ஹிட்மயர் 6, சுபம் தூபே ஜஸ்ட் டு கிவ் எக்ஸ்ட்ரா குஷன் டு பேட்டிங். ஃபினிஷிங் காலே இல்லை. சுபம் தூபே. நம்பர் 8 வந்து தீக்ஷனா, சாரி ஹசரங்கா. நம்பர் 9 வந்து தீக்ஷனா. ஆர்ச்சர் 10, துஷார் தேஷ்பாண்டே 11, இம்பாக்ட் சப்பா சந்தீப் சர்மா சுஷல் எடுத்துட்டு வந்துருவேன். ஸோ பேட்டிங்க்கு 7 பேட்டிங் இருக்கும். பவுலிங் வந்து 5 பவுலிங் ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து 6th பவுலிங் ஆப்ஷன் பராக் ராணா யாராவது தான் போய் ஆகணும், வேற வழி இல்லை. சோ நான் ஸ்ரீராமோட பிளேயிங் 11 தான் ஸ்டிக் ஆவேன். இப்ப போன வருஷத்தோட இப்ப பராக் கூட இப்ப இந்தியன் டீமுக்கு விளையாண்டாங்க. கொஞ்சம் bowling போட்டு சோ he'll be more confident. So Sriram, your thought on their playing 11 batting? பேட்டிங் வந்து நல்ல பேட்டிங் தான்.
எல்லாருமே இந்த லாஸ்ட் 3 சீசன் வந்து நல்லா ப்ரூவ் பண்ண பேட்டிங் தான். அதை கேரி பண்ணணும். என்னோட ஒரே இது வந்து அவங்க எல்லாருமே நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். பட் நிதிஷ் ராணா வந்து ஒரு நல்ல பிக். வெரி குட் அவர் பிக். வந்து மேபி அவருக்கு வந்து கரெக்டான சீசன் அமையலன்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஒரு நல்ல பிக். ஆங்கரும் பண்ணக்கூடிய பிளேயர். அதே மாதிரி கரெக்டா அந்த நம்பர் 4க்கு வந்து பெர்ஃபெக்டான சாய்ஸ்னு தோணுது. ஏன்னா பராக் கொஞ்சம் அடிச்சாடுறதா இருந்தாலும், ஜுரேல் அடிச்சாடுறதா இருந்தாலும் கொஞ்சம் நடுவுல ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குற பிளேயர் நிதிஷ் ராணா. அவர் கரெக்டா இருந்து செட் ஆயிட்டாரு. அவர் இல்லைன்னா இந்த பிளேயிங் லெவன் ரொம்ப வீக்கா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல பிக். பேட்டிங் வந்து அஹ், ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இப்போ வந்து ஆப்ஷன் வந்து குறைஞ்சு போச்சு. ஹிட்மேயர் வரைக்கும் தான் நம்பர் 6. அதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா சுபம் துபே தான் இது பண்ணணும். ஒருவேளை சுபம் துபே ஆடுறதுல எக்ஸ்ட்ரா பவுலர் வேணும்னா பேட்டிங் வந்து 5 டவுனுக்கு அப்புறமே ரொம்ப வீக் ஆயிரும். அசங்கா பேட்டிங் பண்றாரு. பட் ஆனா இந்தியால வந்து அவர் பெருசா ப்ரூவ் பண்ணவே இல்லை. லங்கா பிரீமியர் லீக்ல எல்லாம் நல்லா ஆடி இருக்காரு. பட் அதோட கண்டிஷன்ஸே வேற. பட் அதனால எனக்கு இங்க வந்து பேட்டிங் வந்து அவங்க வந்து இங்க கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா இதை வந்து அவங்க மிஸ் பண்றாங்கன்னு தோணுது. ஸோ பேட்டிங் ஐ வில் கிவ் 3 அவுட் ஆஃப் 5. உங்க பேட்டிங் நல்லா இருக்கு. ஏன்னா சாரி, டாப் 3.5 அவுட் ஆஃப் 5. டாப் 5 வந்து நல்லா இருக்கு. ஏன்னா ஃபுல் இந்தியன். ஜுரியல் கூட இப்ப இந்தியா டெபியூ பண்ணிருக்காரு T20ல. ஜுரியல் கூட ஓகே, மிடில் ஓவர் ஸ்பின் நல்லா ஆடுவாரு. ஹிட்மேன் நம்பர் 6 தெரியல எனக்கு. ஏன்னா ஸ்பின் அவர் ரொம்ப அவரோட மெயின் ரீஜன் மிட் விக்கெட்ல அடிக்கிறது தான். ஸோ ஸ்பின்னர்ஸ் ஏதாவது ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்ட் டர்ன் பண்ண போது ஹி கேன் ஃபேஸ் இன் ட்ரபிள். ஸோ இப்ப டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து துபே வரலான. துபே போன வருஷம் நல்லா ஆடினாரு. பட் ஸ்டில் என் பிளே. ஸோ நானும் ஸ்டிக் ஆன் பண்றேன் 3.5 பேட்டிங். ஸோ யோர் தாட்ஸ் ஆன் த bowling? பவுலிங் வந்து அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் நல்லாவே எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஆர்ச்சர் பாத்தீங்கன்னா ஆர்ச்சர் விட்டுறலாம். ஃபசலக் ஃபரூக்கி இருக்காரு. ஆர்ச்சர் இல்லைன்னா கூட ஃபசலக் ஃபரூக்கி நல்ல பவுலர், நல்லா தான் ஃபால்கி போடுறாரு. குட் bowler. ஃபசலக் ஃபரூக்கி, சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே, ஆகாஷ் மத்வால், ஒரு நல்ல இந்தியன் இது இருக்கு. ஈவன் நம்ம வந்து ஃபாஸ்ட் ஆர்ச்சரை bowling. தூக்கிட்டு இவங்களே கூட விளையாட வைக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. த்ரீ நல்ல இந்தியன் இம்பாக்ட் கொடுப்பாங்க. கூட விளையாடலாம், பிரச்சனை. விளையாட வைக்கலாம், கண்டிப்பா பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க எங்க பிரச்சனை ஆகுதுன்னா ஸ்பின்னர்ஸ் வந்து இப்போ தீக்ஷனா அசரங்கா விளையாடியே ஆகிற மாதிரி இருக்கு. 2 ஸ்பின்னர் ஆடணும். வேற விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்ஸ்னா வேற ஆள் கிடையாது. கார்த்திகேயன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கார்த்திகேயன் மட்டும்தான் இருக்காரு. வேற ஆப்ஷன் அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் இல்ல. அப்படி எப்படி பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து 5 ப்ராப்பர் bowling ஆப்ஷன் தான் இருக்கு. 6th bowling ஆப்ஷன் ரொம்ப அடி வாங்குறாங்க. நம்ம பராக் ராணா எல்லாம் சொல்லலாமே தவிர அவங்க எல்லாம் 1 or 2 ஓவர்ஸ் இங்க அங்க கொடுக்க முடியுமே தவிர விக்கெட் எடுக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. சில பேர் டவுட் வரலாம். போன வருஷமும் 5 bowlers. ஆனா போன வருஷம் இந்த bowlers குவாலிட்டி வேற. அஸ்வின், அது சஹல், போல்ட். சஹல், போல்ட், சந்தீப் சர்மா நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. 4 பேர் கன்னா இருந்தாங்க. 5வது bowler ஞாபகம் இல்லை. பட் ஆனா அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் எல்லா மேட்சும் 5 bowlers தான் யூஸ் பண்ணாங்க. அவங்க 6th bowling ஆப்ஷனே யூஸ் பண்ணவே இல்லை. இல்ல போன வருஷம் தேவையே இல்லாம இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருந்தது. இங்க அதுதான் இங்க ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் வந்து அவங்களுக்கு எல்லாம் போயிருச்சு. ஸோ தட்ஸ் வை ஐ வில் கிவ் 3 அவுட் ஆஃப் 5. பட் ஆனா அவங்க குவாலிட்டியான பவுலர்ஸ், அதுல டவுட்டே கிடையாது. அசரங்கா, தீக்ஷனா, ஆர்ச்சர், ஃபசலக் ஃபரூக்கி எல்லாருமே குவாலிட்டியான பவுலர்ஸ், டவுட்டே அவங்க கிடையாது. பட் current எல்லாருமே form. நல்ல ஃபார்ம்ல வரணும். வந்துட்டாங்கன்னா ஆப்வியஸா நல்ல த்ரெட்னிங்கான ஒரு bowling தான். ஸோ ஐ வில் கிவ் 3 அவுட் ஆஃப் 5 பிகாஸ் ஆஃப் நாட் எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ். நானும் 3 out of 5 தான் கொடுப்பேன். ஏன்னா அவங்க bowling நல்லா இருக்கானா. அசரங்கா, தீக்ஷனா இந்தியன் கண்டிஷன்ஸ் திருப்பி அசரங்கா ஒரு 2 seasons ஐபிஎல் ரெகுலர் ஆடல. தீக்ஷனா கூட சிஎஸ்கே ஆடல. சோ அவங்க ஐபிஎல்க்கு கொஞ்சம் புதுசா கூட இருக்கலாம். ஆர்ச்சர் ஐபிஎல் விளையாண்டே ஒரு 4 years ஆச்சுன்னு நினைக்கிறேன். எம்ஐக்கு ஒரு 1-2 மேட்சஸ் விளையாண்டாரு. ஆனா அதான் கன்சன்ட்ரேஷன் எடுக்கூடாது. அவங்க இந்தியன் ஃபாஸ்ட் bowling கோர் நல்லா இருக்கு. பேக்கப்ல கூட கொஞ்சம் ஆளுங்க இருக்காங்க. சோ ஐ வில் கிவ் 3 out of 5. So Sriram, your thoughts on their adaptability to conditions and all-rounders? எனக்கு இங்க ஆல்ரவுண்டர் எனக்கு வந்து பெருசா யாருன்னு தெரியல. ஹலோ ஹலோ Yes. ஐயா, ஆல்ரவுண்டர்ஸ் வந்து எனக்கு யாருன்னே தெரியல சீரியஸா. இங்க ப்ராப்பர் பேட்ஸ்மேன் இருக்காங்க, ப்ராப்பர் பவுலர் இருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர் வந்து நம்ம பராக் ராணான்னு மட்டும்தான் ஆல்ரவுண்டர். ஓகே, ஹசரங்கான்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரவுண்டர்லாம் இங்க ஒன்றும் இல்லை. ப்ராப்பர் 5 bowlers, ப்ராப்பர் 6 பேட்ஸ்மேன் அப்படிதான் இருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டருக்கு ஐ வில் கிவ் ஒன்லி 1.5 அவுட் ஆஃப் 5. I also stick with 1.5 out of 5. ஏன்னா பராக் வந்து ஒரு அரகோர் ஆல்ரவுண்டர், அஸ்ரங்கா ஒரு அரகோர் ஆல்ரவுண்டர். அது சேர்த்துதான் நம்ம இப்ப பராக் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 1 மார்க்கே கொடுக்குறோம். ஸோ ஆமா, he should bowl in the season நான் நினைக்கிறேன். ஸோ adaptability to conditions.
அது பிரச்சனை இருக்கு இல்ல. ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பர் ஸ்பின்னர் வச்சிருக்காங்க, ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலிங் வச்சிருக்காங்க. எனக்கு எங்க போனாலும் அவங்களுக்கு இதே ஸ்குவாட் வச்சு விளையாடலாம். அவங்க பெருசா ட்விஸ்ட் பண்ண வேணாம். ஆமா. இதே ஸ்குவாடே வச்சு எல்லா இடத்துலயும் விளையாடலாம். மெயினா எல்லாரும் இன்ஜுரி, ஸ்பின்னர்ஸ் வந்து இன்ஜுரி ஆகாம இருக்கணும். இப்போ ஆர்ச்சர் இன்ஜுரி ஆனா ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆள் இருக்கு. அசரங்கா இன்ஜுரி ஆனாலும் தீக்ஷனா இன்ஜுரி ஆனாலும் பெரிய இம்பாக்ட் விழுந்துரும். ஸோ அது மட்டும் தான் அவங்களோட மெயினான கன்சர்ன். ஸோ அடாப்டபிலிட்டி டு த கண்டிஷன்ஸ் வந்து பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஐ வில் கிவ் 3/5. நான் கொஞ்சம் 4 கொடுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பர் 2 ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த இதை மாத்த மாட்டாங்க இந்த பிளேயிங் 11. ஸோ they'll stick on with in any condition they can stick on with this playing 11. IPL பெருசா டர்ன் ஆற வீக்கெண்ட்னா ஒன்றும் கிடையாது. So 2 spinners are sufficient. So I'll give them a 4/5 in this department. So Sriram, your thoughts on backups? பேக்கப்ஸ் வந்து பவுலிங்க்கு பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க. நல்ல பேக்கப்ஸே இருக்கு. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்படினாலும் ஸ்பின்னர் தவிர ஃபாஸ்ட் பவுலிங்க்குலாம் பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ பேட்டிங்ல பார்த்தா இந்த டாப் 5 ஆர் 6க்கு ஏதாவது ஒரு ஆள் போயிட்டா கூட பேக்கப்ஸ்ல பெருசா ஆப்ஷனே கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து இன்னொரு மிஸ் பண்ண பாயிண்ட் வந்து வெறும் 6 ஃபாரின் ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல. ஸ்குவாடே வெறும் 20 தான் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்திருந்திருக்கலாம். ஜஸ்ட் அந்த ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட்ல தான் ஓவர்சீஸ்ல பேக்கப்ஸ் இருக்கு. ஹிட்மேருக்கு பேக்கப் கூட கிடையாது. பேக்கப்பே கிடையாது. இப்ப சுபம் துபே ஹிட்மேன் இருக்க பேக்கப்னா சுபம் துபே பிளேயிங் லெவல்ல ஆடி தான் ஆகணும். அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கு. அவங்க வந்து பேக்கப்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. ஒரு ஃபாரின் 2 ஏன்னா அவங்க வந்து இந்த 6 பிளேயருக்கே ஃபுல்லா ரிட்டன்ஷன் இது பண்ணால மோஸ்ட்லி ஆக்ஷன்ல மிக்சர் சாப்பிட்ற மாதிரி ஆயிருச்சு. அதுவும் இல்லாம ஆர்ச்சருக்கு 12.5 crores கொடுத்து எடுத்துட்டு வந்ததுல ஆல்ரெடி அவங்களோட பர்ஸ் ஆல்மோஸ்ட் காலி ஆயிருச்சு. ஸோ அவங்க பேக்கப்ஸ் வந்து வீக் தான். ஸோ ஐ வில் கிவ் ஒன்லி 2.5/5. கொஞ்சம் எடுத்திருக்காங்க. ஆனா ஆர்ச்சர் கரெக்டா இன்ஜுரி பிளேயர்னால கொஞ்சம் பலக் ஃபர்கிக் வேணா மப்பாக்கா பேக்கப் இருக்கு. எனக்கு இன்னும் அந்த இந்தியன் பேட்டிங் இன்ஜுரி ஆனாதான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஆல் பண்ண மாட்டாங்க. 14 விளையாடுவாங்க. ஹெட்மேருக்கு இல்ல பேக்கப், அதான் மெயின். ஸோ ஐ கிவ் தம் 3/5. ஸோ ஸ்ரீராம், your thoughts on their qualification and position? ஓவராலா நான் வந்து நார்மலைஸ் பண்ணி கொடுக்குறேன். 13/20 அவங்க கொடுப்பேன். குவாலிஃபிகேஷன் வந்து டவுட் தான். குவாலிஃபை ஆக மாட்டேன்னு கூட சொல்லலாம். அவங்க வந்து பேட்டிங் தான் அவங்களோட கோர் ஸ்ட்ரென்த் இப்போதைக்கு. அவங்க பேட்டிங்ல இது பண்ணாங்கன்னா வரலாம். பட் ஐ வில் கிவ் எனிவே ஐ மீன் 6 7 8 அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ரைட்டிங் தெம் ஆஃப். ஏன்னா கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்ம், இப்ப இவங்க பிளேயர்ஸ் ஒரு ஃபார்ம் தான் கன்சர்ன். இஃப் தே பெர்ஃபார்ம் தே கேன் கம். பட் ஆனா இப்ப இருக்கிற நிலைமை பாத்தீங்கன்னா ஐ கிவ் ஒன்லி 6 பொசிஷன். டோட்டல் ஆவரேஜ் பண்ணி மார்க்ஸ் வந்து 13.5. நாட் வெரி குட் டீம், நாட் வெரி பேட் டீம். ஸோ they can perform. They'll not in the bottom 3. They'll end in 6 7, I think. In the 6th and 7th position they can give a fight to teams. So this is my opinion. அவங்க கண்டிப்பா அவங்க வந்து இதுவும் பண்ணலாம். ஐ மீன் புஷ் பண்ணி மேலும் வரலாம். அதுல டவுட் கிடையாது. நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம ஸ்குவாடா வந்து ஆன் பேப்பர் பார்த்து தான் நம்ம சொல்றோம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து மும்பை வந்து ஃபைனலிஸ்ட்னு கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க மும்பை வந்து நம்பர் 10க்கு போவாங்கன்னு அந்த ஸ்குவாட் வச்சுட்டு. ஸோ அதனால இது ஜஸ்ட் வந்து இப்போ கரண்ட் ஃபார்ம் பிளஸ் ஸ்குவாடோட காம்பினேஷன் வச்சு தான் நம்ம சொல்றோம். So Sriram, your thoughts on their pick Vaibhav Suryavanshi? அது ஜஸ்ட் ஒரு இதுதான் தோணுது, ஒரு ஹைப்னு தான் தோணுது. அதெல்லாம் ஒன்றும் நடக்க போறது கிடையாது. மேபி தே நீட் அ மோர் யங் பாய் டு கேரி த ட்ரிங்க்ஸ் அப்படிதான் தோணுது. Okay. So Sriram, any last thoughts on the team? நல்ல ஸ்குவாடு. பட் ஆனா மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே எடுத்துருந்துருக்கலாம்னு தோணுது. பிகாஸ் ஆஃப் ரிட்டன்ஷன் அவங்க கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்கன்னு தோணுது. லாஸ்ட் 3 சீசன் வந்து கடப்பாறையா இருந்தது. பட் ஸ்டில் லாஸ்ட் சீசன் கூட நம்ம பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் 9 மேட்சஸ்ல 8 மேட்சஸ் வின் பண்ணியிருந்தாங்க. அப்படியே அவங்களோட இது மொமெண்டம் போச்சு. கடைசியில் அப்படியே வெளியில வந்துட்டாங்க. இதே ஸ்டோரி தான் 2023லயே நடந்துச்சு. ஸோ இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் இதுல இருந்து அவங்க நல்லா விளையாண்டா மட்டும்தான் இது பண்ண முடியும். இல்லைன்னா ஈஸியா பின்னாடி தள்ளிடுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் அவங்க கண்டிப்பா வின் பண்ணாங்கன்னா
அவங்க டீமுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சு தே கேன் புஷ். ஆனா ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்ச்ல தோட்டாங்கன்னா உங்களுக்கு மாத்த காம்பினேஷன் கூட கிடையாது. கரெக்ட். So we have come to the end of the show. Hope you all like this video and bye.